வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா டிஎன்யூஎஸ்ஆர்பியோட போலீஸ் கான்ஸ்டபிள் அந்த எக்ஸாம்க்குரிய நோட்டிஃபிகேஷன் சீக்கிரம் வரும் அப்படின்னு சொல்லி நேற்று ஒரு அப்டேட் கொடுத்துருந்தாங்க. ஸோ போலீஸ் கான்ஸ்டபிள், ஃபயர்மேன், அப்புறம் ஜெயில் வார்டன் இவங்களுக்கான எக்ஸாம் நடக்கும். அதுக்கான நோட்டிஃபிகேஷன் சீக்கிரம் வெளியிடுவோம் அப்படின்னு சொல்லி நேற்று வெப்சைட்டில் போட்டிருந்தாங்கன்னு நான் உங்களுக்கு ஒரு ஷார்ட்ஸில் அப்டேட் கொடுத்துருந்தேன். ஸோ நிறைய பேர் அந்த சிலபஸ் எப்படி படிக்கிறது, சிலபஸில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது ப்ரீவியஸ் இயர் சிலபஸ் தான். ஸோ இந்த வருஷம் எதுவும் மாற்றுற மாதிரி இது வரைக்கும் அப்டேட் கொடுக்கல. ஸோ மாறுறக்கும் சான்ஸ் கிடையாது. ஏன்னா எக்ஸாம் நோட்டிஃபிகேஷன் கொடுக்க போகிறாங்க அப்படிங்கிறதுனால ஸோ மாறாது. ஸோ இந்த சிலபஸையே நம்ம ஃபாலோ பண்ணலாம். ஓகேவா? ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு தெரியும் தமிழ் மொழி தகுதி தேர்வு இருக்கும். அது மட்டும் இல்லாமல் தமிழ் ஒரு பேப்பர் அண்ட் இன்னொரு பேப்பர் நம்ம எப்பயும் போல் என்ன படிப்போம், முதன்மை எழுத்து தேர்வில் சயின்ஸும் உளவியலும் படிப்போம். ஓகேவா? ஸோ இதே தான். இப்போ தமிழை பொறுத்தளவுக்கு அவங்க தெளிவாக ஃபஸ்ட்டு எடுத்தவுடனே கொடுத்துட்டாங்க. என்ன கொடுத்துட்டாங்கன்னா 10ஆம் வகுப்பு வரை கற்பிக்கப்படும் தமிழ் பாடநூல்களிலிருந்து தமிழக அரசு பாடத்திட்டத்தின்படி, ஸோ நம்மளோட சமச்சீர் புக்கில் தான் 10th வரைக்கும் உள்ள தமிழ் புக்கில் இருந்து தான் வினாக்கள் கேட்கப்படும்னு. ஸோ குரூப் 4 மாதிரி டஃப்பாக கேட்பாங்களா அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. ஏன்னா இப்போ குரூப் 4 தான் நடந்திருக்கு கடைசியாக. குரூப் 4க்கு அப்புறம் ஏதாவது ஒரு எக்ஸாம் நடந்தால் தான் அதே பேட்டர்ன் ஃபாலோ பண்ணுறாங்களா இல்லை சிலபஸில் இருக்க மாதிரி ஃபாலோ பண்ணுறாங்களா அப்படிங்கிறது ஒரு ஐடியா நமக்கு தெரியும். ஸோ அப்படி நமக்கு தெரியாதுங்கிறதுனால இவங்க சிலபஸில் என்ன கொடுத்துருக்காங்களோ அதை நம்ம ஃபாலோ பண்ணியே படிக்கலாம். ஸோ அதனால நீங்கள் என்ன பண்ணணும், 10th ஸ்டாண்டர்ட் கண்ணை மூடிக்கிட்டு 6th to 10th வரைக்கும் இப்போ ரீசெண்டாக உள்ள நியூ புக் இருக்கு இல்லையா, அதில் உள்ள தமிழ் புக்கில் நீங்கள் ரெஃபர் பண்ணி படிக்கலாம். அது எந்த சந்தேகமும் கிடையாது. தமிழ் மொழி தகுதி தேர்வை பொறுத்த அளவுக்கு நமக்கு 80 வினாக்கள் கொண்டதாக இருக்கும். ஒவ்வொரு வினாக்களுக்கும் ஒவ்வொரு மதிப்புன்னு சொல்லி டோட்டலாக 80 மார்க்கு. ஸோ அதில் நீங்கள் எவ்வளோ மினிமம் எடுக்கணும், 32 மார்க்ஸ் எடுத்தால் மட்டும்தான் நீங்கள் குவாலிஃபை ஆக முடியும். ஓகேவா? இது ஒரு குவாலிஃபை கண்டிப்பாக. இதில் நீங்கள் 32 மார்க் மினிமம் எடுத்தால் மட்டும்தான் உங்களுக்கு விடைத்தாளை திருத்துவாங்க. ஸோ அதனால் நம்ம பேசிக்ஸ் தெரிஞ்சுக்கிட்டாலே ஈஸியாக 32 மார்க் எடுத்துடலாம். ஓகேவா? ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணணும், 6th to 10th வரைக்குமே ஃபாலோ பண்ணி புக்கை ஃபாலோ பண்ணி படிங்க. ஸோ இதை இப்போ இலக்கணத்தை பொறுத்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இயலும், அதாவது ஒவ்வொரு டேர்ம்லையும் சரி ஒவ்வொரு ஸ்டாண்டர்ட்லையும் சரி, அதாவது இப்போ 6th எடுத்துட்டோம்னா 3 டேர்மையும் சேர்த்து மொத்தம் 9 இயல் வரும். ஓகேவா? 3 சொல்லி 9 இயல் வரும். ஸோ அப்படி 9 இயல் 5 ஸ்டாண்டர்டுக்குன்னு பார்த்தோம்னா மொத்தமே 45 இயல். இந்த 45 இயல்லையுமே ஒரு இலக்கண டாபிக் இருக்கும். ஸோ டோட்டலாக 45 டாபிக் இருக்கும். அந்த 45 டாப்பிக்கையுமே படிச்சிருங்க. ஏன்னா அது இவங்க கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, இது எல்லாமே அந்த 45 டாபிக். அந்த டாபிக் மட்டும் படிக்கக்கூடாது, அந்த இலக்கணம் மட்டும் படிக்கக்கூடாது. அந்த இலக்கணத்துக்கு பின்னாடி வரக்கூடிய பயிற்சி வினாக்கள் இருக்கும் இல்லையா, இலக்கணம் சார்ந்து கேள்வி கேட்டிருப்பாங்க, அது வரைக்கும் ஃபுல்லாக படிச்சிருங்க. அது படிச்சிங்கன்னா இந்த இலக்கணத்தை ஃபுல்லாகவே நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஸோ அப்படி படிக்க முடியலைங்கிறவங்க நம்ம சேனலில் ஆல்ரெடி இந்த 45 இயலுக்குமே வீடியோஸ் கொடுத்துருக்கோம், 6th to 10th வரைக்கும். ஸோ தமிழ் இலக்கணம் சொல்லி ஒரு தனி பிளேலிஸ்ட்டே கிரியேட் பண்ணி வச்சுருக்கோம். அதை நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு படிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். நீங்கள் இப்போ ஸ்டார்ட் பண்ணாலுமே ஈஸியாக அந்த 45 டாப்பிக்குமே படிச்சிடலாம். அந்த டாபிக் அண்ட் அதில் அறிந்து கொள்வோம்னு கொடுத்துருப்பாங்க, மொழி ஆழ்மை அப்படிங்கிறதெல்லாம் கொடுத்துருப்பாங்க. அப்புறம் பின்னாடி கலைச்சொற்கள் கொடுத்துருப்பாங்க. அந்த ஒவ்வொரு இயலுக்கும் இலக்கண டாபிக் பின்னாடி கலைச்சொற்கள் கொடுத்துருப்பாங்க. ஒவ்வொரு சில ஆத்தர்ஸோட நூல்கள் கொடுத்து அதை எழுதினவங்க யார் அப்படிங்கிறதெல்லாம் கொடுத்துருப்பாங்க. அது வரைக்குமே நீங்கள் ஃபுல்லாக கவர் பண்ணிட்டீங்கனாலே இலக்கணத்தை ஃபுல்லாகவே படிச்சிடலாம். ஓகேவா? அடுத்து இலக்கியம். ஸோ இலக்கியத்தை பொறுத்தளவுக்கு அவங்களே தெளிவாக கொடுத்துருக்காங்க. திருக்குறள், தொல்காப்பியம், கம்பராமாயணம், 8 தொகை, 10 பாட்டு, 50 காப்பியம், 5 அறநூல், பக்தி இலக்கியம், சிற்றிலக்கியம், நாட்டுப்புற இலக்கியம், புதுக்கவிதை, மொழிபெயர்ப்பு நூல்கள், இது சம்பந்தமான செய்தி, மேற்கோள்கள், அவங்களோட சிறப்பு பெயர்கள் என்ன, தொடரை நிரப்புதல், இது சம்பந்தமான தலைப்புகள். ஓகேவா? ஸோ இதுவுமே நம்ம அந்த 6th to 10th புக்கில் வரைக்கும் இருக்கு இல்லையா, அந்த ஒவ்வொரு செய்யுள் பகுதியையும் படிச்சுட்டு அந்த செய்யுள் பகுதியில் பொருள் தருகன்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க, அதை படிச்சுட்டு அப்புறம் நூல்வெளி கொடுத்துருப்பாங்க, அதையும். ஓகேவா? நூல்வெளி படிச்சுக்கோங்க. அதே மாதிரி பொருள் தருகன்னு சொல்லி அறிஞ்சொர் பொருள் மாதிரி கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி புக் பேக் கொஷின், பிரித்தெழுதுக சேர்த்தெழுதுக, அது சம்பந்தமாக கேள்வி கேட்டிருப்பாங்க. அதை நீங்கள் படித்தாலே ஓரளவுக்கு இலக்கியத்தை கவர் பண்ணிடலாம். 6th to 10th வரைக்கும் இருக்கும். எல்லா
சப்ஜெக்ட்டுமே எல்லா ஸ்டாண்டர்டையுமே படிக்கணும். அப்படி என்னால் ஃபுல்லாக படிக்க முடியாது அப்படிங்கிற அட்லீஸ்ட் அந்த நூல்வெளி படிங்க. ஓகேவா, நூல்வெளியிலேருந்து கண்டிப்பாக கேள்வி கேட்பாங்க. ஸோ நூல்வெளி, அப்புறம் தெரிந்து கொள்வோம்னு புக்கில் கொடுத்துருப்பாங்க தமிழ் புக்கில், அது படிங்க. அதுக்கப்புறமா என்ன படிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா புக் பேக் கொஷினில், ஏன்னா அதில் தான் சேர்த்தெழுதுக, பிரித்தெழுதுக, அதே மாதிரி சிறப்பு பெயர்கள் என்ன அப்படிங்கிறதெல்லாம் கொடுத்துருப்பாங்க. ஓகேவா, ஸோ அது படிச்சிங்கனாலே இலக்கியத்தை கவர் பண்ணிடலாம். அடுத்து தமிழறிஞரும் தமிழ் தொண்டு, இதுவுமே அதில் வர லெசன்ஸ் தான். ஓகேவா, உரைநடை பகுதியில் வருது இல்லையா, தமிழ் அறிஞர்கள் சம்பந்தமானது, தமிழ் தொன்மை, தமிழரின் பண்பாடு, உரைநடை, தமிழ் தொண்டு, சமுதாய தொண்டு, இது சம்பந்தமான கேள்விகள். இங்கேயும் நம்ம என்ன பண்ண அதே மாதிரி தான் நூல்வெளிகள், ஒவ்வொரு உரைநடையில் உள்ள நூல்வெளிகள் தெரிந்து கொள்வோம்னு சொல்லி பாக்ஸில் கொடுத்துருப்பாங்க. அது அப்புறம் புக் பேக், இது படிங்க. இது படித்தாலுமே இந்த 3 டாப்பிக்கையும் கண்டிப்பாக நம்மளால் கவர் பண்ண முடியும். நமக்கு மினிமம் வந்து 32 மார்க், நம்மளோட எய்ம் ஒரு 50 மார்க் வச்சு படிங்க. ஓகேவா, ஏன்னா 50 மார்க் வச்சா தான் அட்லீஸ்ட் நம்ம ஒரு 40-45 மார்க்காவது எடுக்க முடியும். இது வந்து நமக்கு உங்களுக்கு வந்து எக்ஸாமுக்கு இந்த மார்க் தேவைப்படாது, பட் குவாலிஃபிகேஷனுக்கு தான் இது தேவைப்படும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. குவாலிஃபை பண்ணுறதுக்கு நம்ம முதன்மை தேர்வை வந்து திருத்தணும்னா இதில் 32 மார்க் வாங்கியிருக்கணும். ஸோ அதுக்காக நம்ம படிக்கிறோம், அவ்வளோதான். ஓகேவா, ரொம்ப டீப்பாக படிக்கணும்னு அப்படின்னு கிடையாது. நிறைய யூடியூப் வீடியோஸ் வந்து ரெஃபர் பண்ணுங்கள். ஏன்னா இந்த சிறப்பு பெயர்கள், இந்த மேற்கோள்கள், இதெல்லாம் வந்து யூடியூப் வீடியோஸில் ஷார்ட்கட்ஸோடு கொடுத்துருப்போம். அதெல்லாம் நீங்கள் ரெஃபர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ தமிழ் இவ்வளோ தான். அடுத்து பார்த்தீங்கன்னா முதன்மை எழுத்து தேர்வு, இதுதான் நமக்கு மெயின். ஏன்னா இந்த மார்க் தான் நமக்கு வரக்கூடிய மார்க். ஓகேவா, ஸோ கட் ஆஃப்க்கு வரக்கூடிய மார்க் அப்படிங்கிறதுனால நம்ம கான்சன்ட்ரேஷன் ஃபுல்லாகவே இதில் தான் இருக்கணும். ஓகே, ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா 70 மதிப்பெண் கொண்ட தேர்வாக நமக்கு இருக்கும். 70 மதிப்பெண்ங்கிறது வந்து 45 சோசியல் ஸ்டடீஸ், அதாவது பொது அறிவு ஜென்ரல் நாலேஜிலேருந்து 45 கேள்விகளும், சைக்காலஜிலேருந்து 25 வினாக்களும் தான் நமக்கு கொடுக்குறாங்க. ஓகேவா, ஸோ அப்போ 70 மார்க்கு 80 நிமிடங்கள் கொடுக்குறாங்க. இதுலேயுமே குறைந்தபட்சம் 20 மதிப்பெண்கள், 25 மதிப்பெண் இருக்கணும். ஆனால் இதில் வந்து நம்ம ஹையஸ்ட் எய்மே வந்து 70க்கு அட்லீஸ்ட் ஒரு 65, 65க்கு மேலே எடுக்கணும் அப்படின்னு எய்ம் வச்சு படிங்க. அப்படி படித்தா மட்டும்தான் வந்து இதில் நல்ல மார்க் எடுக்க முடியும். ஓகேவா, ஸோ ஃபஸ்ட்டு எடுத்தோம் அப்படின்னா இங்கேயுமே தெளிவாக சொல்லிட்டாங்க. தமிழ்நாடு அரசு பாடத்திட்டத்தின்படி 10ஆம் வகுப்பு வரை கற்பிக்கப்படக்கூடிய பாடநூல்களிலிருந்து தான் வினாக்கள் கேட்கப்படும் அப்படிங்கிறது இவங்களே தெளிவாக கொடுத்ததுனால நம்ம ரெஃபர் பண்ணக்கூடியது 6th to 10th புக்கு. சயின்ஸு, சோசியலு எதாக இருந்தாலுமே நம்ம 6th to 10th வரைக்கும் உள்ள புக்ஸை எடுத்து படித்தா போதும். இவங்க சொல்லிட்டாங்க, அதாவது டீட்டெயிலாக கொடுக்கல. இயற்பியல், வேதியியல், உயிரியல், சூழ்நிலைகள், உணவு மற்றும் ஊட்டச்சத்தியல். ஓகேவா, ஸோ இயற்பியல், வேதியியல், உயிரியல் அது வந்து புக்கில் தனித்தனியாகவே கொடுத்தாங்க. அதென்ன சூழ்நிலையியல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூழ்நிலையிலிருந்து கொஷின் கேட்கணும். சூழ்நிலையிலேருந்து கேட்டாங்கன்னா ரொம்ப ஈஸி, ஏன்னா நார்மலாக நமக்கு தெரிஞ்ச விஷயங்கள் தான் அதில் வரப்போகுது. ஓகேவா, அடுத்து உணவு மற்றும் ஊட்டச்சத்தியலை பொறுத்தளவுக்கு உணவில் உள்ள ஊட்டச்சத்துக்கள் என்னென்ன, அதாவது விட்டமின்ஸ் என்ன, தாது உப்புகள் என்ன, கார்போஹைட்ரேட், கொழுப்பு, புரதங்கள், அது சம்பந்தமான கேள்விகள். அப்புறம் சரிவிகித உணவுனா என்ன, அதில் உள்ள நியூட்ரிஷன்ஸ் என்ன, அது நியூட்ரிஷன் குறையிறதுனால என்ன குறைபாட்டு நோய்கள் வருது, ஸோ அது எல்லாமே வரும். ஓகேவா, ஸோ அப்போ இதுதான் இந்த டாபிக் தான். அப்போ 6th to 10th வரைக்கும் உள்ள புக்ஸை நீங்கள் படித்தா போதும். உங்களுக்கு படிக்க டைம் இல்லை அப்படின்னா இந்த சயின்ஸ் பிடிஎஃப் வந்து நம்ம சேனலில் வந்து ஆல்ரெடி இந்த சயின்ஸ் ரிலேட்டடான வீடியோஸ் கொடுத்துருக்கோம். அதுக்குரிய பிடிஎஃப் இருக்குது, பே பண்ணி வாங்கிக்கோங்க. அது வேணும் அப்படின்னா ladystuff@gmail.com அப்படின்னு சொல்லக்கூடிய மெயில் ஐடிக்கு நீங்கள் ladystuff@gmail.com அப்படிங்கிற மெயில் ஐடிக்கு மெயில் பண்ணிங்கன்னா நான் உங்களுக்கு அதை பற்றின டீட்டெயில் வந்து கொடுக்குறேன், நீங்கள் வாங்கிக்கோங்க. ஓகேவா, இல்லை என்னால் ஃபுல்லாக படிக்க முடியும் அப்படின்னு சொல்கிறவங்க ஃபுல்லாக படிங்க, புக்கில் உள்ளதை ஃபுல்லாக படிங்க. அண்ட் ஃபுல்லாக படிக்க மட்டும் பத்தாது, எக்ஸ்ட்ராவாக வந்து பாக்ஸ் கொஷின் படிக்கணும். அதே மாதிரி புக் பேக் வந்து படித்தே ஆகணும். புக் பேக் அண்ட் பாக்ஸ் கொஷின் படிச்சிங்கனாலே நிறைய கொஷின் இதுலேருந்து கேட்டுருவாங்க. அதே மாதிரி 11th and 12th பாக்ஸ் கொஷினையும் படிச்சுக்கோங்க. நமக்கு இங்கே கொடுக்கல தான், பட் சம்டைம்ஸ் வந்து 11th and 12th வந்து கேட்குறக்கும் சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால் 11th and 12th பொறுத்தளவுக்கு பாக்ஸ் கொஷினும் புக் பேக் மட்டுமாவது நீங்கள் படிச்சுக்கோங்க. ஓகேவா, ஸோ இது படித்தாலே நீங்கள் சயின்ஸை வந்து ஃபுல்லாகவே கம்ப்ளீட் பண்ணிடலாம். அடுத்து வந்து சோசியல் சயின்ஸுக்கு வரோம். ஸோ சோசியல் சயின்ஸையுமே நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா
எதுலேருந்து படிக்க போகிறோம், அதே நம்மளோட சமச்சீர் புக்கு தான், 10th வரைக்கும் உள்ள புக்கு தான் நம்ம படிக்க போகிறோம். ஸோ அதனால் நமக்கு பிரச்சனை இல்லை. வரலாறு, ஹிஸ்ட்ரிலையுமே பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் வந்து ஹிஸ்ட்ரியில் உள்ள 6th ஸ்டாண்டர்ட்லேருந்து 10th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் உள்ள டாபிக்ஸ் எல்லாத்தையுமே ஒன்லைனர்ஸாக வந்து கொடுத்துருக்கோம். அதுக்குரிய பிடிஎஃப்மே நம்மள்கிட்ட இருக்குது. அடுத்து ஜியாகிரஃபி, புவியியலை பொறுத்தளவுக்கு அதே மாதிரி புவியியலில் உள்ள முக்கியமான டாபிக்ஸ்க்குரிய பிடிஎஃப்பும் நம்ம சேனலில் இருக்குது. அண்டு பாலிட்டியும் இருக்குது. பாலிட்டிக்குரிய இம்பார்ட்டண்டான டாபிக்ஸ் வந்து நம்ம சேனலில் இருக்குது. பொருளாதாரம், எக்கனாமிக்ஸை பொறுத்தளவுக்கு 6th to 10th வரைக்கும் உள்ள டாபிக்குரிய ஒன்லைனர்ஸாக நம்ம சேனலில் இருக்குது. ஸோ இந்த 4 பிடிஎஃப்பும் இருக்குது. அதே மாதிரி பொது அறிவியல், சயின்ஸுக்குரிய பிடிஎஃப்பும் நம்ம சேனலில் இருக்குது. ஸோ அது பற்றின டீட்டெயில்ஸ் பிடிஎஃப் பற்றின, அதே மாதிரி நான் சொன்னேன் தமிழ் இலக்கணம் 6th to 10th வரைக்கும் உள்ள அந்த 45 டாபிக்குரிய பிடிஎஃப், அந்த டாபிக் என்னென்ன எப்படி படிக்கிறது அப்படிங்கிற பிடிஎஃப்பும் நம்ம சேனலில் இருக்குது. ஸோ இந்த பிடிஎஃப் எல்லாம் உங்களுக்கு வேணும் அப்படின்னா எனக்கு மெயில் பண்ணுங்கள், ladystuff@gmail.com. நான் மெயில் ஐடியை வந்து ஃபஸ்ட்டு கமெண்ட்டில் கொடுக்குறேன், அண்ட் டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேன். அதில் நீங்கள் மெயில் பண்ணி டீட்டெயில்ஸ் வந்து கேட்டுக்கோங்க. அடுத்து வந்து பொது அறிவு மற்றும் நடப்பு நிகழ்வுகள். ஸோ நடப்பு நிகழ்வுகளை பொறுத்த அளவுக்கு எதுலேருந்து கேட்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அரசியல் வளர்ச்சி, அப்புறம் கலை மற்றும் கலாச்சாரம், விளையாட்டு சார்ந்த கேள்விகள், தேசிய மற்றும் சர்வதேச விருதுகள். இப்போ ரீசெண்டாக ஏதாவது விருது கொடுத்துருக்காங்க இல்லையா, அந்த விருதுகள், தேசிய விருதுகள் அறிவிச்சிருக்காங்க இப்போ. அப்புறம் பத்மஸ்ரீ, பத்மபூஷன் விருதெல்லாம் கொடுத்தாங்க இல்லையா, அது பற்றின டீட்டெயில். அப்புறம் வந்து நிறைய அமைப்புகள் உருவாகிருக்கும் அது. அப்புறம் வந்து அப்ரிவேஷன்ஸ் கேட்பாங்க. அப்புறம் ஹூ அண்ட் ஹூ, இதை கண்டுபிடிச்சது யார், இது யார், இந்த தலைவர் யார், நம்ம நாட்டோட பிரைம் மினிஸ்டர் யார், குடியரசுத் தலைவர் யார், அது மட்டும் இல்லாமல் நிறைய சிஏஜி ஆஃபீஸர் யார் அப்படின்னு கேட்பாங்க. அந்த மாதிரி புத்தகங்கள் மற்றும் ஆசிரியர், புக் அண்ட் ஆத்தர் கேட்பாங்க. அப்புறம் பக்கத்து நாடுகளை பற்றின விஷயங்கள். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து நடப்பு நிகழ்வுகளை பொறுத்தளவு. அடுத்து சைக்காலஜியை பொறுத்தளவு பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஃபுல்லாக டீட்டெயிலாக கொடுக்கல. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. தமிழ் மொழியை சிறப்பாக கையாளும் திறன் பற்றி சோதிக்கப்படும். இது வந்து நம்ம தனியாக படிக்கணும்னு அவசியம் கிடையாது. ஆல்ரெடி நம்ம படிச்சிருக்கோம் இல்லையா தமிழ் தகுதி தேர்வுக்கு, அதில் நம்ம படித்ததவே நம்ம இதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். தமிழ் மொழியை சிறப்பாக கையாளும் திறன் பற்றி சோதிக்கப்படுறது. அடுத்து நியூமெரிக்கல் அனாலிசிஸ், எண்ணியல் திறன். ஸோ நம்பர் சிஸ்டம், அது எல்லாமே வந்து நியூமெரிக்கல் அனாலிசிஸில் வரும். அடுத்து லாஜிக்கல் அனாலிசிஸ். ஓகேவா? ஸோ ஒரு பை சார்ட்டோ அந்த மாதிரி சார்ட்லாம் கொடுத்து அதுலேருந்து டேட்டாஸ் கண்டுபிடிக்க சொல்கிறது, அந்த மாதிரி தகவலின், கேள்வியில் உள்ள தகவலின் பல்வேறு பரிணாமங்கள். அடுத்து மென்டல் எபிலிட்டி, ஆப்டிடியூட். ஓகேவா? ஸோ இதுலேருந்து கொஸ்டின் வரும். அந்த இன்ஃபர்மேஷன் ஹேண்ட்லிங் ஸ்கில்ஸ், இன்ஃபர்மேஷன் ஹேண்ட்லிங் ஸ்கில்ஸ்னால் கொடுக்கப்பட்ட தகவலுக்கு அந்த தகவலின் பல்வேறு அம்சங்கள், அனுமானங்கள் மற்றும் இணைக்கப்பட்ட உண்மைகள் பற்றி சோதிக்கப்படும். இவங்க ஜென்ரலாக தான் கொடுத்துருக்காங்க. பட் நம்ம இதுக்கெல்லாம் வந்து ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸை ரெஃபர் பண்ணோம்னா எந்த டாப்பிக்லேருந்து என்ன படிக்கணும், எப்படி வந்து நம்ம சால்வ் பண்ணணும் அப்படிங்கிறத வந்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா டோட்டலாக 25 கேள்விகள் கொடுத்து 25 மார்க்குக்கு கேட்குறாங்க. ஸோ இது ஈஸியாக தான் இருக்கும். ஓரளவுக்கு நீங்கள் பேசிக் மேக்ஸில் பேசிக்ஸ் தெரிஞ்சாலே நீங்கள் இந்த 25 மார்க்கை எடுத்துலாம். பட் நிறைய ப்ராக்டிஸ் வேணும். ஸோ சைக்காலஜியை பொறுத்தளவுக்கு ப்ராக்டிஸ் பண்ணாமல் சைக்காலஜியில் நம்ம கையே வைக்க முடியாது. ஸோ நம்ம சேனல்லையும் சைக்காலஜி நிறைய வீடியோஸ் கொடுத்துருக்கோம். இனிமேலும் அடுத்தடுத்து நான் உங்களுக்கு சைக்காலஜி ரிலேட்டடான வீடியோஸ் வந்து கொடுக்குறேன். ஸோ தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள். ஸோ சிலபஸ் இவ்வளோ தான். சிலபஸ் ரொம்ப ரொம்ப கம்மியான சிலபஸ் தான். மற்ற எக்ஸாமோட கம்பேர் பண்ணும்போது இந்த எக்ஸாமுக்கு சிலபஸ் வந்து ரொம்ப கம்மி. இப்போயே நீங்கள் ஆரம்பிங்க, டைம் வந்து வேஸ்ட் பண்ணாதீங்க. எப்போ நோட்டிஃபிகேஷன் வரும், நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கப்புறம் நான் அப்ளை பண்ணிவிட்டு ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு மட்டும் நினைக்காதீங்க. வர்றதுக்கு முன்னாடியே படித்து வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ இப்போயே கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டார்ட் பண்ணுங்கள். என்னென்னலாம் நம்ம படிக்கணுங்கிறத நோட் பண்ணுங்கள். எது படிச்சிருக்கோம், எது படிக்கலை அப்படின்னு சொல்லி ஒரு அனலைஸ் பண்ணுங்கள். பண்ணிவிட்டு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி நான் சொன்ன மாதிரி இந்த பிடிஎஃப் வேணும் அப்படின்னா எனக்கு மெயில் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு டீட்டெயில்ஸ் அனுப்புகிறேன். வேணும் அப்படின்னா வாங்கி படிச்சுக்கோங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.